டயாலிசிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் டயாலிசிஸ் பற்றி மக்கள் மத்தியில் உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ், டவுட்ஸ் அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள பேஷண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இன்டர்வென்ஷனல் நெஃப்ராலஜி. இன்டர்வென்ஷனல் நெஃப்ராலஜி அப்படின்றது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கடந்த 5லேருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பெரிய அளவில் இது டெவலப் ஆகிட்டு வருது. இதோட முக்கியமான வேலை யாருக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு. டயாலிஸில் உள்ள ஒருத்தர் நல்லபடியாக டயாலிசிஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல ஃபிஸ்டுலா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி ஃபிஸ்டுலா இல்லாதவங்களுக்கு ஏவி கிராஃப்ட்ன்ற செயற்கையான ஃபிஸ்டுலாவை நம்ம பண்ணுவோம். ஆர் பெர்ம் கேத் ஆர் டெம்பரரி லைன்ஸ் அப்படின்ற பிளாஸ்டிக் டியூப்ஸை உடம்புல செலுத்தி அதன் வழியாகவும் டயாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டயாலிஸில் உள்ளவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் ரிலேட்டட் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஃபிஸ்டுலா ஃபங்க்ஷன் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகலாம், அந்த ஏவி கிராஃப்ட்ன்றது ஃபங்க்ஷன் ஆகுது கொஞ்சம் கம்மியாகலாம், எங்கேயும் அந்த செயற்கையாக அந்த டியூபை செலுத்த முடியாமல் போகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்படி பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக டயாலிசிஸ் கிடைக்காம போயிடலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜின்ற ஃபீல்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிஸ்டுலாவை சரி பண்ணுறதா இருக்கட்டும், அடைப்பட்ட ஒரு ஃபிஸ்டுலாவை திருப்பி ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் அடைப்பட்ட ஒரு ஏவி கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், ஆர் ஏவி ஃபிஸ்டுலா ஏவி கிராஃப்ட் எதுவுமே பண்ண முடியாத ஒரு பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ரத்த நாளங்களில் அந்த பெர்மனன்ட் லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் டியூபை பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் மூலமாக அவங்களுக்கு நல்ல ப்ராப்பர் டயாலிசிஸ் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை பண்ணுறது தான் இந்த இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜி ஃபீல்டோட வேலை.